வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நன்றி மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே. மத்திய கலால் மசோதா திருத்த மசோதா 2025 பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மசோதா புகையிலை மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்களுடைய வரி உயர்த்துவதை முன்மொழிகின்றது. புகையிலை பொருட்களுடைய வரியை உயர்த்துவதன் மூலமாக பயன்பாட்டை குறைக்குமானால் இந்த மசோதாவை வரவேற்போம். உள்ளபடியே வரியை மட்டும் உயர்த்துவதாக, அதன் மூலம் வருவாயை பெருக்குவதாக மட்டுமே தான் இதில் சொல்லப்படுகின்றது. வளரக்கூடிய தலைமுறையை நேரடியாக பாதிக்கக்கூடிய இந்த புகையிலை பொருட்களுடைய பயன்பாட்டை குறைக்கக்கூடிய, முற்றிலுமாக ஒழிக்க முடியாவிட்டாலும் குறைக்கக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த மசோதா செஸ் வரி விதிப்பை குறைப்பதன் மூலமாக, அதை எடுப்பதன் மூலமாக அதை ஈடுகட்டுவதற்காக எக்ஸைஸ் டியூட்டியை உயர்த்துகின்றது. ஆனால் மாநிலங்களுக்கு இதன் மூலமாக எந்த வருமானமும் கிடையாது. 2017 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்படுகின்ற போது மாநில அரசினுடைய பெரும்பாலான வருமானங்கள் எல்லாம் ஒன்றிய அரசினுடைய நிதி மேலாண்மைக்கு மாற்றப்படுகின்றது. அப்போது பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய வரியை ஈடு செய்வதற்காக காம்பன்சேஷன், இழப்பீட்டு தொகை வரி வழங்கப்படும் என்று வாக்குறுதியை ஒன்றிய அரசு அளித்தது. அந்த காலக்கெடு முடிவடைவதாக, அந்த காம்பன்சேஷன் நிறுத்தப்படுவதாக இந்த மசோதாவில் கூறுகிறார்கள். மாற்று வருவாயை எதுவும் மாநில அரசுகளுக்கு ஏற்படுத்தப்படவில்லை. இப்போது உயர்த்தப்படுகின்ற இந்த வருவாயில் கூட மாநில அரசுகளுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை. மாநில அரசு நிதி சார்ந்த எந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில ஆண்டுகளுக்காவது மாற்று வருமானம் வரும் வரைக்கும் மாநில அரசுகளுக்கு அந்த நிதியை வழங்க வேண்டும் ஒன்றிய அரசு. இந்த தொழிலிலே, புகையிலை மற்றும் புகையிலை சார்ந்த தொழிலிலே 40 மில்லியன், அதனால ஒரு 4 கோடி பேர் புகையிலையை விளைவிப்பவர்கள், அந்த பொருள்களை தயாரிப்பவர்கள், விற்பனை செய்பவர்கள் என்று ஈடுபடுவதாக சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கும் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். புகையிலை விளைவிப்பவர்களை மாற்று பயிர்களை விளைவிக்க செய்வது, அந்த தொழிலே ஈடுபட்டவர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பு, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே பீடி தொழிலிலே லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான மாற்று தொழிலை, மாற்று வேலை வாய்ப்பை உருவாக்கி இந்த உற்பத்திகளை எல்லாம் குறைக்க வேண்டும், இந்த பயன்பாட்டை குறைக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த மசோதா மூலமாக, வரி உயர்வை உயர்த்துவதன் மூலமாக பயன்பாடு, புகையிலை மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்களுடைய பயன்பாடு குறைக்கப்படுமானால் அதை வரவேற்கிறேன். நன்றி.